30 ஆண்டுகளாக அந்த கோவிலில் வேத மந்திர ஓசை கேட்கவே இல்லை. ஒரு காலத்தில் தினமும் காலை மாலை வேத பாராயணம் நடந்த அந்த ஆலயம் மெல்ல மெல்ல அமைதியில் மூழ்கியது. வேதம் சொல்லியவர்கள் முதுமை அடைந்தார்கள். புதிய தலைமுறை வரவில்லை. இறுதியில் வேத பாராயணம் முற்றிலும் நின்றுவிட்டது. ஊர் மக்கள் வருத்தப்பட்டார்கள். ஆனால் யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. அப்போது ஒரு வயதான பக்தரின் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. இது இப்படியே முடிந்துவிடக்கூடாது. அவர் மகாபெரிவாவிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார். அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் அந்த ஊர் மக்களை மட்டுமல்ல, அந்த கோவிலே மீண்டும் உயிர்ப்பித்தது எப்படி? வாருங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீர்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் மையத்தில் இருந்தது ஒரு பழமையான சிவன் கோவில். 300 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு. ஒரு காலத்தில் அந்த கோவில் மிகவும் புகழ் பெற்றது. காலை 4 மணிக்கே கோவில் திறக்கும். வேத பாராயணம் தொடங்கும். ருத்ரம், சமதம், புருஷ சுத்தம் என்ற மந்திர ஒலிகள் கிராமம் முழுவதும் கேட்கும். ஆனால் காலம் மாறியது. வேதம் படித்த பெரியவர்கள் ஒருவர் பின் ஒருவராக மறைந்தனர். இளம் தலைமுறையினர் நகரங்களுக்கு சென்றனர். கோவிலில் பக்தர்கள் குறைந்தனர். ஒரு நாள் வேத பாராயணம் முற்றிலும் நின்றுவிட்டது. ஆண்டுகள் கடந்தன. 30 வருடங்கள் கோவிலில் பூஜை மட்டுமே நடந்தது. ஆனால் வேத ஓசை இல்லை. அதே கிராமத்தில் வசித்து வந்தார் கிருஷ்ணமூர்த்தி. அவர் வயது 72. மகா பெரிவாவின் தீவிர பக்தர். சிறு வயதில் அந்த வேத பாராயணத்தை கேட்டவர். ஒரு நாள் கோவிலில் அமர்ந்திருந்த போது அவருக்கு திடீரென்று கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த கோவிலில் மீண்டும் வேதம் ஒலிக்காதா? அன்றிரவு அவர் மகா பெரிவா படத்தின் முன் அமர்ந்தார். பெரிவா, நான் பெரியவன் இல்லை, பணக்காரனும் இல்லை. ஆனால் இந்த கோவிலில் மீண்டும் வேத ஓசை ஒலிக்க வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்தார். அடுத்த சில நாட்களில் ஒரு வித்தியாசமான சம்பவம். சென்னையில் வேலை பார்த்த ஒரு இளைஞர் ஊருக்கு வந்தார். அவரின் பெயர் ஸ்ரீராம். அவர் வேத பாடசாலையில் படித்தவர். ஆனால் வாழ்க்கை சூழ்நிலையால் வேறு வேலைக்கு சென்றிருந்தார். கிருஷ்ணமூர்த்தி அவரை சந்தித்தார். பேச்சுவார்த்தையின் போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. வாரத்திற்கு ஒரு நாள் மட்டும் கோவிலில் வேத பாராயணம் செய்ய முடியுமா என்று கேட்டார். ஸ்ரீராம் சற்று யோசித்தார். பிறகு ஒப்புக்கொண்டார். முதல் ஞாயிற்றுக்கிழமை கோவிலில் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வேத மந்திரம் ஒலித்தது. அது கேட்ட வயதான பக்தர்களின் கண்களில் கண்ணீர். சிலர் கைகூப்பி நின்றனர். சிலர் அமைதியாக அழுதனர். ஏனெனில் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஒலியை மீண்டும் கேட்டார்கள். அதன் பிறகு மெதுவாக மாற்றம் தொடங்கியது. 2 இளைஞர்கள் வேதம் கற்க ஆர்வம் காட்டினர். பிறகு 4 பேர், பிறகு 6 பேர். கோவிலில் சிறிய வேத வகுப்புகள் தொடங்கின. ஊர் மக்கள் உதவ ஆரம்பித்தனர். ஒரு வருடம் கழித்து ஒவ்வொரு நாளும் காலை வேத பாராயணம் நடக்க ஆரம்பித்தது. கோவில் மீண்டும் உயிர் பெற்றது. ஒரு நாள் கிருஷ்ணமூர்த்தி கோவிலில் அமர்ந்திருந்தார். வேத மந்திர ஓசை கேட்டுக் கொண்டிருந்த போது அவர் மகா பெரிவா படத்தை பார்த்தார். நான் எதுவும் செய்யவில்லை பெரிவா, நீங்கள் தான் செய்தீர்கள் என்று கண் கலங்கினார். அன்புடையவர்களே, மகா பெரிவா அதிசயம் என்பது எப்போதும் பெரிய அற்புதமாக இருக்க வேண்டியதில்லை. மறைந்து போக இருந்த ஒரு நல்ல பாரம்பரியத்தை காப்பாற்றுவதும் அதிசயம்தான். நின்று போன ஒரு வேத ஓசையை மீண்டும் ஒலிக்கச் செய்வதும் அதிசயம்தான். ஒரு மனிதனின் மனதில் நல்ல எண்ணத்தை விதைப்பதும் அதிசயம்தான். அந்த ஒரு நல்ல எண்ணம் ஒரு குடும்பத்தை மாற்றலாம், ஒரு கோவிலையும் மாற்றலாம், ஒரு கிராமத்தையே மாற்றலாம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. இந்த மகாபிரிவா அருள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்திற்கு ஷேர் பண்ணுங்க.